நீங்கள் திடமனதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை குறித்து தான் நாம் இந்த மாசத்திலே நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருடைய வசனம் இருபுறம் கருக்குள்ள பட்டயம். ஒரு அலையில் வச்சு சொல்லுங்களேன். அப்போ கர்த்தருடைய வசனம் இருபுற கருக்குள்ள பட்டயம்னா இந்த வசனத்தை நாம் எப்படி வேணால் தியானிக்கலாம். இருபுற கருக்குன்னா என்னங்க? இப்படியும் வெட்டும், இப்படியும் வெட்டும். பிரசங்கிக்கிற என்னையும் வெட்டும், பிரசங்கத்தை கேட்குற உங்களையும் வெட்டும். இருபுற கருக்குள்ள பட்டயம். இதை எப்படி வேணால் தியானிக்கலாம். சரிங்களா? ஸ்தோத்திரம். பாருங்க, ஒரு ஊழியக்காரர் ஒரே ஒரு சங்கீதத்தை, சரிங்களா, ஒரே ஒரு சங்கீதத்தை அவர் என்ன செஞ்சாரா, கிட்டத்தட்ட 35 நாட்கள் பிரசங்கம் பண்ணாரா. ஒரே ஒரு சங்கீதத்தை. ஒரு அளவிலே சொல்லுங்களேன். எத்தனை நாளுங்க? 35 நாள். ஆனால் அந்த 1வது நாள் பேசினதை 2வது நாள் பேசலை. ஒரு அளவிலே சொல்லுங்க. 2வது நாள் பேசினதை 3வது நாள் பேசலை. ஆனால் சங்கீதம் என்னத்தான்? ஒன்று தான். அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே வசனத்தை நாம் எப்படி வேணால் தியானிக்கலாம். அவ்வளவு பொக்கிஷங்களை உள்ளடக்கியது தான் இந்த வேத வசனம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ நீங்கள் திடமனதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை. சரிங்களா? அப்போ நம்ம எவைகளை தைரியமாக கையாள வேண்டும். டீல் கரேஜஸ்லி என்று ஆங்கிலத்தில் நீங்கள் திடமனதாக இருந்து காரியங்களை நடத்துங்கள்னா டீல் கரேஜஸ்லி இங்கிலீஷில் ஒரே வேர்டு போட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன செய்யணுங்க? நம்ம தைரியமாக இருந்து காரியங்களை என்ன செய்யணுமா? நடத்த வேண்டும். அப்போது நாம் எவைகளை நடத்த வேண்டும்? சரிங்களா? நாம் எவைகளை தைரியமாக இருந்து என்ன செய்யணுங்க? நாம் நடத்த வேண்டும். கர்த்தர் நம்மகிட்ட இன்னைக்கு சொல்றார், நீங்கள் திடமனதாக இருந்து காரியங்களை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை. அப்போ நீங்க எவைகளை நடத்த வேண்டும்? ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். ஆகாய் 2:4. சிறிய தீர்க்கதரிசிகளின் புஸ்தகம், ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2:4. செருபாபேலே நீ திடன் கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோத்சதாக்கின் குமாரனாகிய ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. வசனம் புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம பார்க்கிறோம், செருபாபேலே திடன் கொள், யோசுவாவே திடன் கொள். திடன் கொண்டு என்ன செய்யுங்க? காரியங்களை நடத்துங்கள். அப்போ இங்கே எதை நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, எதை நடத்த வேண்டும்? இந்த வசனத்தில் ஆகாய் தீர்க்கதரிசி மூலம் கர்த்தர் வெளிப்படுறார். சரிங்களா? வேலையை நடத்த வேண்டும். என்னத்தை நடத்தணுங்க? வேலையை நடத்த வேண்டும். ஆகாய் என்றால் கொண்டாட்டம் என்று அர்த்தம். ஆகாய்னா என்ன அர்த்தங்க? கொண்டாட்டம் என்று அர்த்தம். சரிங்களா? அப்போ சிறிய தீர்க்கதரிசிகளில் 10வது ஆள் தான் யாருங்க? இந்த ஆகாய். 10வது தீர்க்கதரிசி. சிறிய தீர்க்கதரிசிகளில் 10வது தீர்க்கதரிசி தான் இந்த ஆகாய். இந்த ஆகாயின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. நீங்கள் திடன் கொண்டு வேலையை நடத்துங்கள். அல்லேலூயா. அப்படிதான் அந்த வசனம் இருக்கு. அந்த வசனம் எப்படி இருக்குங்க? பிற்பகுதி வாசிங்க. அதுக்கு மேல வசனம். நீங்க திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள். அப்ப நம்ம எதை திடன் கொண்டு எதை நடத்த வேண்டுங்க? என்ன வசனம் புரியல உங்களுக்கு? அதான் வசனம் தெளிவாக எழுதியிருக்கு. நீங்க திடன் கொண்டு
வேலையை நடத்துங்கள். அப்ப நீங்கள் திடமனதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள். நாம் எதை நடத்த வேண்டுமா? வேலையை நடத்த வேண்டுமா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ என்ன வேலை அப்படின்னா, இந்த ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் என்ன வேலை அப்படின்னு பார்க்கும் பொழுது, நமக்கு இன்றைக்கு பார்க்கும் பொழுது உலகத்திலே பற்பல வேலைகள் இருக்கிறது இல்லைங்களா? உலகத்திலே பற்பல வேலைகள் இருக்கிறது. இங்கே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை. ஒருத்தருக்கு இலை எடுக்கிற வேலை, இலை வெட்டுற வேலை. அடுத்தது ஒருத்தருக்கு சூப்பர்வைசர் வேலை, ஒருத்தருக்கு அது சம்மந்தம் இல்லாமல் வேறொரு வேலை, டிரைவர் வேலை. இப்படி உலகத்தில் நம்ம இங்கே இருக்கிறவர்களுக்குள்ளேயே நமக்கு என்ன இருக்குதுங்க? பல வேலை. ஒருத்தருக்கு மேனேஜர் வேலை, ஒருத்தருக்கு பிரசங்கம் பண்ணுற வேலை. அது எனக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நமக்கு இந்த உலகத்தில் பற்பல வேலைகள் என்ன செய்கிறதுங்க இருக்கிறது. இங்கே ஒரு சிலருக்கு எந்த வேலையுமே இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படியா? சமைக்கிறீங்களே, அது ஒரு வேலை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சமைக்கிறீங்க ஒரு வேலை, வீடை துடைக்கிறீங்க ஒரு வேலை இல்லைங்களா? அப்போ அதுவும் என்ன தான்? வேலை தான். ஹவுஸ் ஒய்ஃப் அப்படி சொல்லக்கூடாது. என்ன சொல்லணுங்க? ஹோம் மேக்கர். என்னதுங்க? ஹோம் மேக்கர்னு சொல்லணும். ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லக்கூடாது. ஹவுஸ் ஒய்ஃப்னு என்னதுங்க? தண்டச்சோறுன்னு அர்த்தம். ஹவுஸ் ஒய்ஃப்னு என்ன அர்த்தங்க? நீ என்ன தண்டச்சோ வீட்டோட இருக்கிறிய ஹவுஸ் ஒய்ஃப். ஆனால் என்னதுங்க? ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாம் என்னதுங்க? ஹோம் மேக்கர். வீட்டை நடத்துகிறவர்கள், குடும்பத்தை கட்டுகிறவர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால் நீங்கள் ஒருவேளை வீட்டிலே இருக்கிறீங்க, வீட்டு வேலை செய்கிறீங்கன்னா தண்டச்சோறு அப்படின்னு நினச்சிடாதீங்க. நீங்கள் ஹோம் மேக்கர், குடும்பத்தை கட்டுகிறீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்படி பற்பல வேலைகளை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். ஆனால் இந்த ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் அவர் என்ன வேலையை சொல்கிறார்னா, இலை வெற்ற வேலை இல்லை, அதை சூப்பர்வைசர் பண்ணுற வேலை இல்லை, வீட்டை பராமரிக்கிற வேலை இல்லை, ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற வேலையை சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் திடமனதாக இருந்து ஆலயத்தை என்ன செய்யுங்க? கட்டுங்க. ஏன் அப்படின்னா பாருங்க, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகளுடைய பிரயாசம் விருதா. அப்படின்னா இன்றைக்கு பாருங்க, ஒரு உலக பழமொழி சொல்லுவாங்க, வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணத்தை பண்ணிப்பாரு. சரிங்களா? கல்யாணத்தை பண்ணிப்பாரு, வீட்டை கட்டிப்பாரு. ரெண்டையும் செஞ்சால் லோனு தான் மிஞ்சும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ரெண்டையும் செஞ்சால் என்ன தான் மிஞ்சுங்க? அவ்வளோ ஒரு கஷ்டமான, வீட்டு கட்டுறதும் கஷ்டம், ஒரு கல்யாணத்தை நடத்துறதும் கஷ்டம். இது ரெண்டையும் பண்ணிப்பார். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறா, அதை கர்த்தர் கட்டிட்டா நமக்கு ஈஸி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் கட்டிட்டா அது என்னதுங்க? ஈஸி. அப்போ கர்த்தர் கட்டினால் அது நமக்கு எளிதாய் மாறிவிடும். கர்த்தர் நடத்தினால் திருமணம் எளிதாக என்ன செஞ்சிருங்க? மாறிடும். அப்போது கட்டுறது ரொம்ப கஷ்டம். சரிங்களா? கட்டுறது என்னதுங்க? ரொம்ப கஷ்டம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் கட்ட வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்லுகிறார் கட்டுறது ரொம்ப கஷ்டம். சரிங்களா? ஏன்னா இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு என்னன்னா ரொம்ப கஷ்டம். அருமையான நேற்று தினத்தில் பிரேமையா ரோட்டில் ஒரு பைப் லைனுக்கு காடி எடுத்தார். காடி எடுக்கும்போது உளியை சுற்றியும் வச்சு என்ன செஞ்சாருங்க? வெட்டி 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 வெட்டி. ரொம்ப குளிர்னா ஃபேன் ஆஃப் பண்ணிடலாம். குளிர்தா? அந்த ஃபேனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடு. ஃபேன் ரெகுலேட்டர் சுவிட்ச். அப்போது அவர் வெட்டி வெட்டி எடுத்தார். எடுத்துட்டு அவர் என்ன பண்ணார்? அந்த வழியாக ஒரு நல்ல பயங்கரமான திடகாத்திரமான ஒரு வாலிபன் வந்தான். அவன்கிட்ட கொடுத்துட்டே இந்த 2 குத்து குத்துனா. அவன் கடப்பாரி ஓங்கி ஒரு குத்து குத்துனா. குத்திட்டு எடுத்துகிட்டு போய் கடப்பாரி அப்படியே மெதுவாக வச்சுட்டு அப்படியே நடந்து போயிட்டான். சரிங்களா? ஏங்க முடியலை, கஷ்டம். அப்போ அது ரொம்ப ஒரு கஷ்டம். அவர் அப்படியே இந்த மசில்ஸ் எல்லாம் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னார். அப்போது அவர் சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வந்தது, இங்கே இருக்கிறதான இந்த வீட்டுக்கு காலம் சேர்த்த எல்லா குழியுமே பெரிய பெரிய உருவில் முடிச்சான கல், ஓடக்கல் இருக்குது பார்த்தீங்களா? அந்த மாதிரி கல். கடப்பாறையில் அந்த கல் என்ன செய்யாதுங்க? வராது. நான் உளியும் சுத்தியும் வச்சே என்ன செஞ்சேங்க? சமட்டி வச்சு எடுத்து அடித்து அருமையான மைக்கேல் ஐயாவுக்கு தெரியும். சரிங்களா? அப்போது அந்த கல்லில் எடுக்க முடியாது. எடுக்காமல் விட்டுட்டானா ஃபவுண்டேஷன் எங்கே இருக்குங்க? மேலேயே இருக்கும், ஒரு அடியிலேயே இருக்கும்.
அதை சுற்றி வச்சு உளிய வச்சு அடித்து 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 3 அடிக்கு டெய்லியும் ஒரு அரடி, அதுக்கு மேலே எடுக்க முடியாது. என்னதுங்க? டெய்லி ஒரு அரடி தான் எடுக்க முடியும், அதுக்கு மேலே என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. அப்போது அவர் சொல்கிறாரு, இது ஃபுல்லாக முடிக்கிறதுக்குள்ளே என்ன ஆயிடுச்சு, இந்த மசில்ஸ் எல்லாம் பிடிச்சி வலிக்குது. ஏன்னா பழக்கம் இல்லை, ரெகுலராக நம்ம செய்யும்போது அதுக்கு என்ன செஞ்சிடும், பழக்கம் இருக்கும். அப்போ அப்படியே வெட்டி வெட்டி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடி குழிக்கு எத்தனை நாள் எடுக்கணுங்க, ஒரு 10 நாளுக்கு மேலே எடுத்தால் தான் 3 அடி குழி, அரடி அரடி. அப்போ இன்றைக்கி மறுபடியும் என்ன செஞ்சிடணும், தண்ணி விட்டுறணும். தண்ணி விட்டால் கொஞ்சம் என்ன செஞ்சிருங்க, ஊறிடும். மறுபடியும் உளி சுற்றி வச்சு எடுத்து என்ன செஞ்சிடும், வெட்டிடும். அப்போ வெட்டி எடுத்து அப்படி தான் என்ன செஞ்சோம். ஆனால் நான் சொல்கிற பாருங்க, இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையாக இருந்தால் இந்த கட்டடத்தை கட்டவே மாட்டேன் நான். சரிங்களா? இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையாக இருந்தால் இந்த கட்டடத்தை கட்டுறதுக்கு என்ன கிடையாதுங்க, வாய்ப்பே என்னதுங்க கிடையாது, வாய்ப்பே இல்லை ராஜாங்கிற மாதிரி. சரிங்களா? டிஸ்ட்ரிக்ட் பாஸ் ஒரு காரியத்தை சொன்னார், நான் முடியாதுன்னு சொன்னேன். அப்போ வாய்ப்பு இல்லை ராஜா அப்படின்னு சொல்கிறீங்கன்னாரு. யாரும் சந்திரராஜ் தானே அவர் பேர், அதனால் அவர் ராஜா அப்படின்னா என்னது, வாய்ப்பே இல்லை ராஜா அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கு வாய்ப்பே என்னதுங்க கிடையாது. அன்றைக்கு ஒரு முடிவில் நாம் கட்டினோம், ஆனால் ஆண்டவர் சொன்னார் வேலையை நடத்துங்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போது இந்த இடத்துல ஆண்டவர் நம்மை கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அல்லேலூயா. நமக்கு அது ஒரு கஷ்டமான காரியம்தான், சரிங்களா, கஷ்டமான காரியம். அப்போது ஆனால் தேவனுடைய வேலையை நான் நடத்த வேண்டும். ஏன் ஏன் அப்படின்னு சொன்னால், நன்றாக கவனியுங்கள், நாம் மாட மாளிகைகளில் இருக்கிறோம், நாம் அருமையான வீடுகளில் இருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய ஆளு என்ன செய்யுதுங்க, ஒழுகுது. கர்த்தருடைய ஆளு என்ன செய்யுதுங்க, ஒழுகுது. அங்கே ஒரு சிமெண்ட் ஷீட் உடஞ்சிருக்கும், அந்த சிமெண்ட் ஷீட்டுக்கு அதுக்கு மேலே தார் ஷீட்டு 10 போட முடியல. சரிங்களா? அதுக்கு மேலே என்ன செய்ய முடியல, தார் ஷீட்டு 10 என்ன செய்ய முடியல, போட முடியல. ஒன்று அந்த சிமெண்ட் ஷீட்டையாவது மாற்றிருக்கணும். சரிங்களா? அதுக்கு மேலே தார் ஷீட்டு 10 போட முடியாது. அது என்ன ஆயிடுச்சு, நம்ம மறுபடியும் கிராக் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா மழை வந்துச்சுன்னு அதில் என்ன செய்யுங்க, ஃபுல்லாக கொட்டி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாரதம்மா உட்காந்துருக்கிற இடம், அந்த சிஸ்டர் உட்காந்துருக்கிறதெல்லாம் வேறு, அந்த பக்கம் ஏரியா. இதுதான் அந்த சர்ச்சினுடைய அந்த செவரு. கொட்டிடும். நாங்கள் நைட்டுக்கு வந்து ஓடி வந்து என்ன செய்வோங்க, பாயெல்லாம் போட்டிருந்து என்ன செய்வோம், எடுத்துருவோம். பழைய சர்ச்சை குறித்து உங்களுக்கு நல்லா தெரியும். இங்கே பழைய கற்பூர மரம் போட்டாங்க. அது என்ன செய்யணும், மழை தண்ணி பூரா இழுத்து வச்சிடும். வெயில் ஆனவுடனே என்ன செய்யுங்க, சொட்டும். இங்கே யாரெல்லாம் உட்காந்துக்கிறாங்களோ அவங்க மேலெல்லாம் பனி மழையாய் பொழியும். சரிங்களா? இங்கே எல்லாம் சொட்டும். இந்த 2 பக்கம் என்ன செய்யுங்க, சொட்டும். பழைய சர்ச்சை அப்படி தான் இருந்தது. ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம், மாளிகை வீட்டில் இருக்கிறோம். நம்ம எப்படி இருக்கிறோம், சூப்பராக இருக்கிறோம். ஆனால் தேவனுடைய பெட்டி எங்கே இருக்குதுங்க, நனைஞ்சிட்டு இருக்குது. தேவனுடைய ஆலயம் எப்படி இருக்குது, மோசமாக இருக்கிறது. அப்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ அந்த காரியத்தை நடத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மிடத்தில் பேசுகிற தேவனாய் இருக்கிறார். ரலையிலே சொல்லுங்களே. அப்போது வேலையை என்ன செய்யணுங்க, நடத்த வேண்டும். நெகேமியா புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் 18வது வசனம் வாசிங்க. 2:18. நெகேமியா 2வது அதிகாரம் 18. நெகேமியா புஸ்தகம், புதிய ஏற்பாட்டில் நெகேமியா அப்படின்னு ஒருத்தர் புதிய ஏற்பாட்டில் திருப்பிட்டு இருக்காங்க பாருங்க. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆமென். எழுந்து கட்டுவோம் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு கைகளை திடப்படுத்தினார்கள். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன், ஒரு அலையிலேயே சொல்லுவோம். அலையிலுயா, சோத்திரம். அதனால பாருங்க, தேவ ஜனமே, தேவ பிள்ளையே, ஒரு கர்த்தர் ஒரு மனுஷனோட பேசி எழுந்து கட்ட சொல்லும் போது அந்த நல்ல வேலைக்கு கைகளை என்ன செய்யணுமா, திடப்படுத்தணும். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன், கைகளை என்ன சொல்லணுங்க, திடப்படுத்த வேண்டும். ஆமாம், இவருக்கு வேறு வேலை இல்லை. சரிங்களா? இன்றைக்கி அருமையான சந்தோஷ் பாஸ்டர் அவர்கள் 2 கோடிக்கு சர்ச்சு கட்டிகிட்டு இருக்கிறார். எத்தனை கோடிங்க, 2 கோடிக்கு கட்டிகிட்டு இருக்கிறார். 1.25 கோடி வேலை என்ன செஞ்சுட்டாருங்க,
முடிச்சிட்டார். 1.25 கோடிக்கு என்ன செஞ்சிட்டாரு? வேலையை முடிச்சிட்டார். இன்னும் என்னதுங்க, ஒரு 1/4 கோடி இருந்தால், 25 லட்சம் இருந்தால் எல்லா வேலையும் முடிச்சுடுவார். ஆனால் அது 2 கோடிக்குன்னு எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் நினச்சி பாருங்களேன். அவ்வளோ பெரிய பில்டிங், 2 மாடி பில்டிங் கட்டி, அதுக்கு மேலே பாஸ்டர்கள் தங்கருக்கு ரூமை கட்டி பயங்கரமாக கட்டுறார். அப்போது நான் என்ன சொல்லுவேன்னா, அவர்கிட்ட எப்போ சொல்லும்போது, பாஸ்டர் உங்கள் தரிசனம் நீங்கள் செய்யுங்க, நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், எங்களால் முடிஞ்சது உங்களுக்கு உதவி செய்கிறோம். விரலில் சொல்லுங்களேன். அந்த நல்ல வேலைக்கு கைகளை என்ன செய்தார்களாம்? திடப்படுத்தினார்கள். சரி, அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தி, அது அந்த ஊழியக்காரருடைய தரிசனம். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். அந்த ஊழியக்காரனுக்கு சர்ச்சை இப்படி கட்டணுங்கிற ஒரு தரிசனம் இருக்கிறது. ஆனா என்ன செய்யக்கூடாதுங்க? இவருக்கு வேற வேலை இல்லை, இதெல்லாம் தேவையா? என்ன பண்ணிட்டாரு? அகல கால் வச்சுட்டாரு. எப்படி என்ன வச்சுட்டாருங்க? அகல கால் வச்சுட்டாரு. இதெல்லாம் நம்ம பேசக்கூடாது. ஏன்னா கற்றவர் கர்த்தர். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். கற்றவர் கர்த்தர். அப்போ அவர் கட்டினால் சோத்திரம், அது எவ்வளோ பெரிய காரியமா இருந்தாலும் நடக்கும். அல்லேலூயா. அப்போ என்னன்னா பாருங்க, அதாவது இந்த சபையை இப்படி கட்ட முடியுமா? இத்தனை வருஷம் எங்களுக்கு தெரியாத அந்த சபையை கட்டுறதுக்கு இவர் என்ன மண்ணு குளிக்கிற விளையாட்டா? இந்த கட்டடத்தை கட்டிட முடியுமா? நாங்கள் எங்களுக்கெல்லாம் கட்ட தெரியாதா அப்படின்னு ஒரு குரூப் பேசிட்டு போய்க்கிறாங்க வழியில். சரிங்களா? வழியில் உடனே நம்ம சிந்தை யாராக இருக்கும், எதுக்காக இருக்கும் அப்படின்னு சிந்தை நமக்கு போகுது. பேசிட்டு போயிட்டுருக்காங்க. அதை கேட்டுட்டு நம்ம சபையை அல்லாத ஒரு விசுவாசி தோட்டத்தில் வேலை செய்கிறவங்க, ஐயா உங்கள் சர்ச்சுக்காரங்க ஒரு குரூப் இப்படி பேசிட்டு போனாங்க, என்னன்னு, இது என்ன மண்ணு கொளிக்கிற வேலையா? எங்களுக்கெல்லாம் கட்ட தெரியாதா? இவர் என்னமோ பெருசாக கட்டிடுவாராமா, செஞ்சு பார்க்கட்டுமே அப்படின்னு பேசிட்டு போகிறேங்கன்னு. அந்த வார்த்தை நான் கேட்கும்போது எனக்கு சங்கடமாக இருந்துச்சு, மன விஷனமாக இருந்துச்சு. ஆனால் நான் ஜெபம் பண்ணேன். நான் என்ன ஜெபம் பண்ணேன்னா, என்கிட்ட இந்த சர்ச்சு கொடுக்கும்போது என் கையில் ஒரு நில் பேலன்ஸ் மார்க் ஐயா இந்த சர்ச்சை கொடுத்துட்டு போகும்போது என் கையில் ₹1 இல்லை. ஆனால் இங்கே எத்தனையோ பேர் சொன்னாங்க, அவங்க புக்கு போட்டு வசூல் பண்ணாங்க, காசு வாங்கினாங்க, எழுந்து கட்டுவ வரன்னு ஒரு உண்டியல் வச்சாங்க, அதில் போட சொன்னாங்க. அப்போ அந்த பணங்கள் எல்லாம் எங்கேன்னு கேட்டாங்க. சரிங்களா? ஆனால் என்கிட்ட எந்த பணமுமே கொடுக்கல. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், என்கிட்ட எந்த பணமும் கொடுக்கல. இந்த சர்ச்சினுடைய டாக்குமெண்ட்டும் கூட கிடையாது. என்னது கிடையாதுங்க? சர்ச்சினுடைய டாக்குமெண்ட்டும் கூட கிடையாது. டாக்குமெண்ட் கேட்டால் இவர் அவரை சொல்கிறாரு, அவர் இவரை சொல்கிறாரு. சரிங்களா? அப்போ டாக்குமெண்ட்டும் கூட இல்லாமல் தான் என்ன செஞ்சிட்ருக்குறாங்க, சர்ச்சை நடத்திட்டு இருக்கிறாங்க. நான் சென்னைக்கு ஃபோன் பண்ணி ஓவர்சியர் கூப்பிட்டேன். ஃபஸ்ட்டு இந்த சர்ச்சு டாக்குமெண்ட்டே இல்லைன்றாங்க, என்னன்னு கேட்டேன். ஆஃபீஸில் இருக்கே அப்படின்னாரு. ஆஃபீஸில் இருக்குனாரு. தயவு செஞ்சு எனக்கு அனுப்பிவிடுங்க, அனுப்புனீங்கன்னா தான் நான் என்ன செய்ய முடியும். இந்த யாராவது நீ சர்ச்சு நடத்துறியே, இந்த இடத்துக்கான டாக்குமெண்ட் எங்கேன்னு கேட்டால், நான் அவர்கிட்ட இருக்குதுங்க, ஒத்துக்குவாங்களா ஆஃபீஸில்? இவர்கிட்ட இருக்குங்க. அவரை கேட்டால் இவர்கிட்ட கேட்டால் அவர்கிட்ட. ஆக மொத்தம் யார்கிட்ட இருக்குன்னு அவங்களுக்கு என்ன செய்யலைங்க, தெரியலை. அப்போது அந்த டாக்குமெண்ட் வாங்கினேன். ஞானதாஸ் ஐயா என்னை நம்பி டாக்குமெண்ட் கொடுத்தாரு. ஏன்னா நான் யாருக்குமே தரமாட்டேன். சச்சாப்காரில் கொடுத்தவங்கெல்லாம் டாக்குமெண்ட் அவங்க வச்சுட்டு இது ஏன் இடம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களா கடைசியில். அதனால் உன்னை நம்பி நான் அனுப்புறியா, நீ அந்த மாதிரி செய்ய மாட்டேன், உன்னை நம்பி அனுப்புகிறேன்னு சொன்னார். டாக்குமெண்ட்டு அவர் அனுப்பி கொரியரில் வாங்கி 3 ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு அதே கொரியரில் அப்போவே அவருக்கு டாக்குமெண்ட் அனுப்பிவிட்டேன். ரயில்வே வச்சுல்லுங்களேன், அனுப்பிவிட்டேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தா இந்த சர்ச்சு இருக்கிறதுக்கும் எந்த ஒரு அப்ரூவ்டு கிடையாது, பிளான் அப்ரூவ்டு கிடையாது, கட்டடம் இருக்கிற அப்ரூவ் கிடையாது. ஏதோ அவங்க சௌரியத்துக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க, கட்டி இருக்கிறார்கள். அப்போ நான் ஜெபித்தேன், ஆண்டவரே நான் சர்ச்சு பண்டை ரைஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வார காணிக்கையை அப்படியே எடுத்து என்ன செய்ய போகிறேன், அன்றைக்கி ஆரம்பித்தோம் தான் இன்றைக்கி வரைக்கும் ஃபஸ்ட்டு வார காணிக்கை சர்ச் பண்டில் எடுத்து வச்சிட்றேன். ஒரு வேலையிலே சொல்லுங்களேன். அது எவ்வளோ வந்தாலும் சரி, அது எவ்வளோ வந்தாலும் அந்த ஃபஸ்ட்டு வார காணிக்கை அப்படியே எடுத்து என்ன செஞ்சிருவாங்க, சர்ச்சு பண்டுக்கு போட்டுருவோம். அது கர்த்தருக்கு, அது கர்த்தருடைய காரியம். முதலாவது ஆண்டவருக்கு கொடுத்துட்டானா ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு வேலையிலே சொல்லுங்களேன். இப்போ சர்ச்சு பண்டுக்கு எடுத்து வச்சேன். கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு 11 மாதத்துக்குள்ளாக ₹90,000 பணம் வந்தது. வேலையிலே சொல்லுங்களேன். இந்த ஃபஸ்ட்டு வார காணிக்கை எடுத்து சர்ச் பண்டுக்கு வச்சு இன்றைக்கும் இந்த ஃபஸ்ட்டு வார காணிக்கை எடுத்து அப்படியே சர்ச் பண்டுக்கு என்ன செஞ்சாருங்க, வைத்து விடுகிறேன். நான் சரி ஆண்டவருக்கு முதல்ல கொடுத்துருவோம், அந்த வாரத்தில் வர்ற காணிக்கை ஆண்டவருக்கு கொடுத்துருவோம்.
மிச்சம் இருக்கிற 3 வார காணிக்கையிலும் ஆண்டவர் கர்த்தர் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. அப்போ வச்ச 90,000 ஆயிடுச்சு. நான் ஜெபித்தேன், ஆண்டவரே இந்த 11 மாதத்துக்குள்ளே 90,000 ஆயிடுச்சுன்னா நான் இந்த ஆலயத்தை கட்டுவது அது உங்கள் சித்தம். அல்லேலூயா. உங்கள் திட்டம். 11 மாதத்தில் கர்த்தர் செய்தார். அந்த 90,000 வச்சு தான் வேலையை ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட 22 லட்ச ரூபா இந்த ஆலயத்துக்கு கட்டுமான வேலைக்கு செலவாயிக்கிறது. ஸ்தாபனத்தில் 2 லட்சம் கொடுத்தாங்க. சோத்திரம். மீதி எல்லாம் மக்கள் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாங்க. மிச்சம் எல்லாம் கர்த்தர் தேவைகளை சந்தித்தார். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். லீ அவர்கள் 2 லட்சம் கொடுத்தார். லீ என்ன செஞ்சாருங்க? ஒரு 2 லட்சம் கொடுத்தார். மொத்த பணம் அவர் தான் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. அதில் ஒரு அரசியல் நடந்துருச்சு. அதனால் அந்த பணத்தை என்ன செய்ய முடியல, வாங்க முடியவில்லை. அப்போது அப்படி தான் நம்ம ஒரு 22 லட்ச ரூபா செலவு பண்ணி இந்த ஆலயத்தை கட்டினோம், பிரதிஷ்டை செய்தோம். கர்த்தர் அதை செய்தார். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். அப்போ இந்த நல்ல வேலைக்கு கைகளை என்ன செய்யணுங்க? திடப்படுத்தணும். சரி, அவர் தரிசனம், அவர் செய்கிறார், நீங்க செய்யுங்கயா, நாங்க ஜெபம் பண்றோம், கர்த்தர் தேவைகளை சந்திப்பார். அல்லேலூயா. அதுதான் நல்ல வார்த்தை. கட்ட முடியுமா? இதெல்லாம் தேவையா? இது தேவையில்லையா? அது ஓடோட இருந்துட்டு போகுது, அது காங்கிரீட்டோட ஏன் காங்கிரீட் போடணும்? சரிங்களா? ஏன் அப்படின்னா இந்த வார்த்தைகளை நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க? ஒரு நாளும் ஒருபோதும் பேசக்கூடாது. இன்றைக்கு எத்தனையோ வளர்ந்த ஊழியக்காரங்களும் கூட அப்படி தான் சொல்கிறாங்க. சரிங்களா? வளர்ந்த ஊழியர்களுக்கு கூட அப்படி தான் என்ன செய்கிறாங்க? எதுக்கு தேவையில்லாமல், அது தேவ சபை ப்ராப்பர்ட்டி இருக்கிறது அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போ. தகர சீட் இருக்கா, தகர சீட்டோடவே இரு. ஓட்டை ஆயிடுச்சுன்னா ஓட்டையிலே படுத்துக்கோ. அது ஏன் என்ன செய்யாத, மாற்றாத. ஏன்? அது உன் ப்ராப்பர்ட்டி கிடையாது. யாருடைய ப்ராப்பர்ட்டி? தேவ சபை ப்ராப்பர்ட்டி. ஆனால் கர்த்தர் நம்ம எதுக்கு பிடிச்சிருக்கிறார்? ஒரு அலையிலே சொல்லுங்களேன். அப்போது நம்ம கஷ்டம்தான், ஆனால் அந்த வேலையை நடத்த வேண்டும். பாருங்கள், இன்றைக்கி கட்டியிருக்கிறோம். இன்றைக்கி இங்கிருந்து நான் போனாலும் இனி வர்ற ஊழியக்காரர் சந்தோஷமாக இந்த இடத்துல ஊழியம் செய்வார். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ என்ன செய்யணுங்க? வேலையை என்ன செய்யணுங்க? நடத்த வேண்டும். வேலையை என்ன செய்யணுங்க? நடத்தணும். ஒரு வசனத்தை வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45வது அதிகாரத்தில் 13வது வசனம். நான் முடிக்கிறேன், வேகமாய் முடிக்கிறேன். ஏசாயா 45:13. எழுப்பினேன், கட்டி என்னுடைய நகரத்தை கட்டி கிரயமில்லாமலும். இந்த வாக்குத்தத்த வசனம் உங்களுக்கு யாருக்காவது வந்திருக்கா? இந்த வசனம் எனக்கு வந்தது அப்படின்னு யாராவது, எனக்கு இந்த வசனம் ஆண்டவர் கொடுத்தாரு, இந்த வாக்குத்தத்தம் வந்திருக்கு, உங்கள் இத்தனை நாள் ஆயுசு நாட்கள் கொடுத்த நாட்களிலே இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு வந்திருக்கா? வந்ததில்லை. ஆனால் இந்த வாக்குத்தத்தம் எனக்கு வந்துச்சு. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அருமையான கோரேசை குறித்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார். நீதியின்படி நான் என்ன செஞ்சேன்? அவனை எழுப்பினேன். அவன் வழிகளை எல்லாம் நான் என்ன செய்வேன்? செவ்வைப்படுத்துவேன். அவன் என் நகரத்தை கட்டி என்னுடையவர்களை கிரயமில்லாமலும் பரிதானமில்லாமலும் விடுதலையாக்குவான். விரலிலே சொல்லுங்களேன். கோரேஸ் என்றால் சூரியன் என்ற அர்த்தம். கோரேஸ் என்றால் என்ன அர்த்தங்க? சூரியன் என்ற அர்த்தம். அப்போ சூரியன் என்னதுங்க? சூரியன்னாலே எவ்வளவோ பெனிஃபிட்ஸ் இருக்கு. விரலிலே சொல்லுங்களேன். சூரியனாலே எவ்வளவோ பெனிஃபிட்ஸ் இருக்கு. சூரிய வெளிச்சம் இல்லாவிட்டால் தாவரங்கள் வளராது. சூரிய வெளிச்சம் இல்லாவிட்டால் நம்ம ஊரில் துணி என்ன செய்யாதுங்க? காயாது. என்ன அடிக்கும்? ஒரு விதமான முக்கு நாத்து அடிக்கும் இல்லைங்களா? மக்கி போன நாத்து அடிக்கும் துணியில். சூரிய வெளிச்சம் இல்லாவிட்டால், சூரியன் இல்லாவிட்டால் தண்ணி ஆவியாகாது. தண்ணி ஆவியாகலைன்னா மழை பெய்யாது. சரிங்களா? அப்போது சூரியனினாலே எத்தனையோ பெனிஃபிட் இருக்கிறது. அல்லேலூயா. உங்களையும் என்னையும் கோரேசுகளாய் கர்த்தர் சபையில் வைத்திருக்கிறார். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். பக்கத்தில் இருக்கிற கரங்களை பிடிச்சி சொல்லுங்க. நீங்கள் நானும் கோரேசாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படின்னா சூரியனால என்னதுங்க? பெனிஃபிட். சூரியன் இல்லைன்னா நமக்கு நிறையா, அதாவது என்ன சொல்லாங்க, நஷ்டம். நிறைய நஷ்டங்கள் என்ன செய்யுங்க வரும். அதனால் ஒரு சபையில் இருக்கிற ஒரு விசுவாசி, நீங்களும் நானும் இந்த கோரேசை போல என்னதுங்க, எப்படாம இந்த சபை விட்டு போவான்னு சொல்லி எந்த பாஸ்ட்டுமே நினைக்கக்கூடாது.
ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்படா இந்த சபையை விட்டு போவான் அப்படின்னு சொல்லி எந்த பாஸ்டர் என்ன செய்யக்கூடாதுங்க, நினைக்கக்கூடாது. வந்தா நம்ம சபையை விட்டு போனா பாஸ்டர் அழுகணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படிதான் என்ன செய்யணுங்க, நம்ம சபையை விட்டு போனால் பாஸ்டர் பட்டாசு விட்டு கொண்டாடக்கூடாது. அப்படின்னா பாஸ்டர் சந்தோஷத்தை சொல்ல, நம்முடைய கேரக்டர் நான் சொல்கிறேன், என்ன செய்யக்கூடாதுங்க. ஒரு விசுவாசி சபையை விட்டு போகிறேன்னு என்ன செய்யக்கூடாதுங்க, பாஸ்டர் பட்டாசு விட்டு என்ன செய்யக்கூடாது, கொண்டாடக்கூடாது. மேட்டுப்பாளையத்தில் ஒரு இடத்துல நாங்கள் குடியிருந்தோம். இந்த ஓனரம்மா அவங்க கஞ்சா விற்கிறவங்க, தொட்ட காப்பாட்டி அப்படின்னாவே பயங்கர ஃபேமஸ், சரிங்களா, கஞ்சா விற்கிறவங்க. நாங்கள் போய் அவங்க வீட்டில் 10 வீடு அந்த அம்மாவுக்கு இருக்கும், ஒரு வீட்டில் குடியிருக்க மாட்டாங்க. நாங்கள் போய் உட்காந்து ஜெபிக்க ஆரம்பித்தோம். அந்த அம்மா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. 10 வீட்டிலையும் குடி வந்தாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதுவும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பர்சன் கிடையாது, குடும்பமாக அதுலேயும் ஜெபிக்கிற ரட்சிக்கப்பட்டவங்க அந்த வீடுகளுக்கு வந்தாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த அம்மா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள், சபைக்கு வந்தாங்க. அவங்க மகள் மேலே ஒரு பெரிய கேஸ். அப்போது அவங்க மகளும் கஞ்சா விற்கிறாங்க, தாயாருடைய பிஸ்னஸை மகளும் செய்கிறாப்புல. பெரிய கேஸு, போலீஸ் கேஸு. அவங்க இந்த மாதிரி கேஸ் இருக்குதுன்னு சொல்லி வாங்க சர்ச்சுக்கு கூப்பிட்டு போனால் சர்ச்சில் வந்து ஜெபம் பண்ணாங்க. கேஸு ஒன்றும் இல்லாமல் கர்த்தர் விடுதலை தந்தார். வரலையிலே சொல்லுங்களேன். அவங்க மகள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. சோத்திரம். அவங்க ஒக்கிலிய கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவங்க, ஒக்கிலிய கவுண்டர் கம்யூனிட்டி. பாருங்கள், அவங்க எல்லாம் என்ன செய்தாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க. நாங்கள் வீட்டை காலி பண்ணிட்டு வரும்போது அந்த அம்மா அழுதாங்க, அந்த தாயார் அழுதாங்க. ஏன் பாட்டி அழுகிறேன்னு கேட்டேன். பையன் மாதிரி நான் யாரையும் உன்னை என் பையன் மாதிரி நினச்சிட்டேன். நீ போகிறது எனக்கு என்னவா இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அழுதாங்க. நாங்கள் சொன்னோம், எங்கள் சூழ்நிலை, நாங்கள் போகிறோமா, உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறோம், ஆண்டவர் உங்களை என்ன செய்வேன் நன்மை செய்யணும். அந்த அம்மா இறந்துட்டாங்க பிள்ளை. அப்போது என்ன அப்படின்னா, நாம் ஒரு இடத்துல இருக்கும்போது நம்ம அந்த இடத்த விட்டு வரும்போது அவங்க ஃபீல் பண்ணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதனால் இருந்த எல்லா இடத்திலும் நாங்கள் அப்படி இருந்து தான் என்ன செஞ்சுருக்கிறோம், சபையிலும் சரி குடியிருந்த இடத்திலும் சரி அப்படி இருந்து தான் நாங்கள் என்ன செஞ்சோம், நாங்கள் கடந்து வந்தோம். சரிங்களா. அப்போ உண்மையாக என்ன அப்படின்னா, அதுதான் ஒரு நல்ல மனிதனுக்கு அழகு. அல்லேலூயா. அப்போ கோரேஸ் என்று சொன்னால் எல்லா விதத்திலும் ஆசீர்வாதமாக இருக்கிறவன். புரிஞ்சுதுங்களா. அப்போ என்ன செய்யணுங்க, அப்படி கோரேசுகளாய் நாம் என்ன செய்ய வேண்டும், எழும்ப வேண்டும். எழும்பி கர்த்தருடைய வேலையை நடத்த வேண்டும். அல்லேலூயா. சரி, என்ன வேலை? ஆலயத்தை கட்டி முடிச்சிட்டோம், சர்ச்சை தான் கட்டி முடிச்சிட்டோம், எல்லாமே கட்டி முடிச்சாச்சு. அப்போ நமக்கு என்ன வேலை இல்லைங்களா? என்ன வேலை? மார்க்கு சுவிசேஷங்களின் புஸ்தகம் 16வது அதிகாரத்தில் 15வது வசனத்தை வேகமாய் வாசிங்க. மார்க்கு 15:16, 16:15. மார்க்கு 16:15. உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வேலை என்ன? நம்ம வீட்டு வேலை செய்யலாம், எஸ்டேட் வேலை செய்யலாம், தேயிலை வெற்ற வேலை செய்யலாம், நம்ம பல வேலைகளை செய்யலாம். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தின் வேலையை செய்வதற்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ என்ன வேலைன்னா, அந்த ஆகாயில பார்க்குறோம், எழுந்து வேலையை என்ன செய்யுங்க, நடத்துங்க. அப்போ என்ன வேலை? அவங்க ஆலயத்தை கட்டுனாங்க. இன்றைக்கு நமக்கு ஆலயத்தை கட்டுற வேலையில் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற வேலை. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ தேவனுடைய ராஜ்யம் என்ன? சுவிசேஷம் அறிவிப்பது தான் தேவனுடைய ராஜ்யம். அல்லேலூயா. அப்போது நம்ம எல்லாத்து மேலேயும் அந்த கடமை, நம்ம என்ன வேலை செஞ்சாலும் சரி, நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, நமக்கு ஒரு பொறுப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரத்தில் 16வது வசனத்தை வாசிங்க. இன்னும் 2 பாயிண்ட் இருக்குது, ஆனால் 15 நிமிஷம் தான் இருக்குது. சரிங்களா. 2 பாயிண்ட் இருக்குது, இன்னும் 15 நிமிஷம் தான் இருக்குது. கர்த்தர் நம்மளுக்கு 1 கொரிந்தியர் 9:16. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 9வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 16வது வசனம்.
ஐயோ, சுவிசேஷத்தை நீங்களும் நானும் சொல்ல வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். நமக்கு எல்லாருக்கும், சின்ன பிள்ளைகளிலிருந்து எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுத்த வேலை என்ன தெரியுங்களா? நாம் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். வாட் இஸ் த காஸ்பல்? காஸ்பல்னா என்ன? இயேசு நமக்காக இந்த பூமியில் பிறந்தார், சரிங்களா? நமக்காக மரித்தார், நமக்காக உயிர்த்தார், மீண்டும் வரப்போகிறார். இதுதான் சுவிசேஷம். அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேர் நாம் சுவிசேஷத்தை சொல்லி இருக்கிறோம்? அல்லேலூயா. இந்த சுவிசேஷத்தை நாம் எல்லாரும் சொல்லணும். ஒரு நாள் மைக்கேல் ஐயா கிட்ட போய் சொன்னதுனால தான் மைக்கேல் ஐயா ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு ஆலயத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நாம் எல்லாருக்கும் என்ன செய்யணும்? போய் சுவிசேஷத்தை சொல்லணும். ஐயா சாட்சி, சரிங்களா? அவர் முன்னாடி வச்சுட்டு தான் சொல்கிறேன். ஒரு நாள் போய் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், இயேசுவை நம்புங்கள், இயேசுவை விசுவாசிங்கள், அவர் தான் தெய்வம் சொன்னதுனால இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போது நாம் என்ன செய்யணுங்க? இவரெல்லாம் ரட்சிக்கப்படுவாரா? இவரெல்லாம் என்ன செய்வாரா? மனம் திரும்புவாரா? இதெல்லாம் நம்ம காரியம் இல்லை. சுவிசேஷத்தை அறிவிப்பது நம்முடைய வேலை, விதைக்கிறது நம்முடைய வேலை, விளைய செய்கிறது கர்த்தர். அல்லேலூயா. விளைய செய்கிறவர் தேவன். நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். அப்ப தேவன் விளைய செய்வார். சுவிசேஷத்தை அறிவிக்கணும். டிஎல் மூடி என்ற ஊழியக்காரர் பாருங்க, ஒரு நாள் கன்வென்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு டயர்டாக படுத்துட்டு இருக்கிறாரு. அப்போ கர்த்தர் டிஎல் மூடி கிட்ட சொல்றாரு, உன் வேலைக்காரனுக்கு என்னை பற்றி சொல்லு. அதுதான் சுவிசேஷம். இயேசுவை பற்றி சொல்கிறது தான் சுவிசேஷம். இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவர்தான் இரட்சகர், அவர்தான் தெய்வம், அவர்தான் உங்களுக்கு நன்மை செய்வார், விடுதலை தருவார், உங்கள் கடனை மாற்றுவார், கண்ணீரை மாற்றுவார், வியாதியை மாற்றுவார், அற்புதம் செய்வார். இது சொல்ல வேண்டியது நம்முடைய வேலை. ஆனால் அந்த டிஎல் மூடி சொன்னார், நான் டயர்டாக இருக்கிறேன், இப்போ சொல்ல முடியாதுன்னு சொன்னார். மறுபடியும் கர்த்தர் எழுப்பினார், போய் சொல்லு பண்ணார். நான் 2 நாள் மீட்டிங் முடிச்சுட்டு வந்துக்கிறேன், 3 நாள் மீட்டிங் முடிச்சுக்கிறேன், என்னால் போய் இப்போ என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அடுத்த நாள் காலையில் பார்த்தா கதவை தட்டுறாங்க. டிஎல் மூடி கதவை திறக்கிறாரு. உங்கள் ஊழியக்காரன் தற்கொலை செய்து இறந்து விட்டான். உங்கள் ஊழியக்காரன் தற்கொலை செய்து இறந்து விட்டான். டிஎல் மூடி அங்கேயே உட்காந்து அழுதாராம். அப்போ நைட் ஆண்டவர் சொன்னார், அப்போ போய் நான் இயேசுவை பற்றி சொல்லியிருந்தா என் ஊழியக்காரன் செத்திருக்க மாட்டான், அவனுடைய ரத்த பழி என்கிட்ட கர்த்தர் கேட்பார். அதனால் நீங்கள் பார்க்குற யாராவது கிட்ட இவனுக்கு இப்பொழுதே சுவிசேஷம் சொல்லுன்னு ஆண்டவர் சொன்னால் நீங்கள் சாக்கு போக்கு சொல்லாமல் சொல்லுங்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன்னா அவன் ஏதோ ஒரு முடிவுக்கு நேராக கூட போகிறதுக்கு ரெடியாக இருக்கலாம், சரிங்களா? நாம் இன்னும் இருக்கக்கூடாது, செத்துடணும் அப்படின்றது கூட இருக்கலாம். ஆனால் நம்ம இயேசுவை பற்றி சொன்ன உடனே அவனுடைய மைண்டு மாறிடும், அவன் பிழைப்பான். அல்லேலூயா. அப்போ அந்த ரத்த பழிக்கு ஆண்டவர் நிறைய நேரங்களில் போகும்போது இம்மீடியட்டாக இவங்ககிட்ட சொல்லுன்னு சொல்லுவார். நான் எந்த சாக்கு போக்கு சொல்ல மாட்டேன். அவன் மீசை வச்சுருந்தாலும் சரி, திடகாத்திரமான மனுஷனாக இருந்தாலும் சரி, பார்த்தா பயங்கர கொடூரமான இருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்கிறாரு, சொல்லுவோம், கர்த்தர் நன்மை செய்வார். அல்லேலூயா. அப்படி சொல்லும்போது பாருங்கள், எத்தனையோ பேர் சோத்திரம் அவங்க சந்தோஷமாய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ நமக்கு கர்த்தர் உலக பிரகாரமான எந்த வேலை செய்தாலும் நாம் ஒரு வேலையை மறந்து விடக்கூடாது, உன்னதரின் வேலையை செய்ய வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ உன்னதருடைய வேலை என்ன? ஒன்றும் பெருச வேண்டாம். இயேசுவை நம்புங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. இயேசுவை நம்புங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, இயேசு உங்களுக்கு என்ன செய்வார்? அற்புதம் செய்வார். இதை சொல்லிருங்க, சோத்திரம், நிச்சயமாய் அந்த ஆத்துமாக்குள்ளே பெரிய அறுவடை உண்டாகும். அல்லேலூயா. அப்போது இந்த வேலையை நாம் என்ன செய்ய வேண்டுங்க? நீங்கள் திடமனதாக இருந்து இந்த வேலையை என்ன செய்யுங்க? நடத்துங்க. நம்ம சொல்கிறோமா? சோத்திரம், நம்ம சொல்கிறோமா? இன்றைக்கி எல்லாம் நிறைய பேர்த்துக்கு பிரகாரத்தின் அனுபவம் தான். என்ன அனுபவங்க? பிரகாரத்தின் அனுபவம். என்ன நான் யாரையும் குற்றப்படுத்தலை, தப்பாக நினைத்து விடாதீங்க. பிரகாரத்தின் அனுபவம் என்ன தெரியுங்களா? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும், அப்புறம் மதியானம் கறி எடுக்கணும், சாப்பிடணும், தூங்கணும், நாளைக்கு காலையில் எழும்பி வேலைக்கு போகணும், அப்புறம் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும். எதுக்கு சர்ச்சுக்கு வரீங்க? சர்ச்சுக்கு போகலன்னா கல்யாணம் நடத்தி வைக்க மாட்டாங்க, சர்ச்சுக்கு போகலன்னா கல்லறை இடம் கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் என்னதுங்க? அது பிரகாரத்தின் அனுபவம். இதுக்கு நம்மளை கர்த்தர் பிடிக்கலை. நமக்கு இது நமக்கு எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்வாருங்க? கல்யாணத்தை நடத்தி வைப்பார், இடத்தையும் கொடுப்பாரு, எல்லாத்தையும் கொடுப்பாரு, எல்லாத்தையும் செய்வார். இதுக்கு நாம் அழைக்கப்படலை. நாம் சுவிசேஷ வேலை செய்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இதற்காகத்தான் கர்த்தர் நம்மளை என்ன செஞ்சுக்கிறாருங்க? அழைத்திருக்கிறார். அப்போ பிரகாரத்தின் அனுபவம் நமக்கு என்ன செய்யக்கூடாதுங்க?
இருக்க கூடாது. மகா பரிசுத்த ஸ்தலத்தினுடைய அனுபவம் என்ன செய்யணுங்க? இருக்க வேண்டும். சரிங்களா? 10 நிமிஷம் நான் முடிக்கிறேன். சரிங்களா? அப்போது என்ன செய்யணும்னா வேலையை நடத்தணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? 2 நாளாகமத்தினுடைய புஸ்தகம் 19வது அதிகாரம் 7வது வசனம் முடிக்கிறேன். 2 நாளாகமம் 19:7. ஆ ம் ம் ஆ ஆ ஆ ஆ ஆ எச்சரிக்கையாக இருந்து காரியத்தை நடத்துங்கள். காரியம்னா இங்கே என்ன அப்படின்னா, அவர் என்ன எச்சரிக்கையாக இருந்து என்ன காரியத்தை நடத்த சொல்கிறாருன்னா, அந்த வசனங்களை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட். என்னதுங்க? ஜட்ஜ்மெண்ட். நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து காரியத்தை நடத்துங்கள்னா அந்த காரியம் என்ன அப்படின்னா, காரியங்கிறது அந்த பைபிள் வசனத்தை நீங்கள் ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட். சரிங்களா? அப்படின்னு என்னதுங்க? நியாய தீர்ப்பு. யோசபாத் தான் அந்த வார்த்தையை சொல்கிறான். யோசபாத் என்பதற்கு என்ன அர்த்தங்க? நான் ஏற்கனவே போன வாரத்திலே சொல்லிட்டேன். யோசபாத் என்பதற்கு என்ன அர்த்தங்க? கர்த்தர் நியாயம் தீர்க்கிறார். யோசபாத்னு என்ன அர்த்தங்க? கர்த்தர் நியாயம் தீர்க்கிறார். அப்போ கர்த்தர் நியாயம் தீர்க்கிறவர். அதனால நீங்க அந்த ஜட்ஜ்மெண்ட்டை என்னதுங்க? கர்த்தரிடத்தில் என்ன கிடையாது? அநியாயமோ முகதாட்சணையுமோ பரிதானமோ. புரிஞ்சுதுங்களா? அப்போ அநியாயத்துக்கு கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? ஒத்துழைக்க மாட்டார். முகதாட்சண்யம், ஐயோ இவர் வேண்டப்பட்டவர், இவர் வேண்டப்படாதவர், சாராய வியாபாரின்னு சொல்லி இவரை திட்டான்னு அடுத்து தசம்பாகம் கொடுக்க மாட்டார். சரிங்களா? அதனால் சாராய வியாபாரம் செய்தாலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ திருடிட்டு வந்து தசமபாகம் கொடுத்தாலும் கர்த்தர் உன்னை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஏன் தெரியுமா? நீ திருடிட்டு வந்த இது சாபன்னு சொன்ன என்ன செஞ்சிருவோம்? நம்ம போயிடுவோம். ஒரு தடவை அருமையான சுந்தரமையா சர்ச்சுக்கு இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற அருமையான விஜய், ஜோசப் விஜயுடைய தகப்பனார் அந்த சர்ச்சுக்கு போயிருந்தாராம். போகும்போது அவர் ஒரு சாட்சி சொல்லிட்டு 1 லட்ச ரூபா தசம்பாகம் கொடுத்தாராம். இந்த படம் எனக்கு இவ்வளவு வெற்றியை தந்தது, அதனால் நான் இந்த காணிக்கையை வந்து சர்ச்சுக்கு தசம்பாவமாக தரேன்னு சொல்லி சுந்தர ஐயா எந்திரிச்சு சொன்னாராம், என் சர்ச்சில் சினிமா பார்க்கக்கூடாது, நாங்கள் பிரசங்கம் பண்ணுறேன், நீ இந்த சினிமா ஓடுனால 1 லட்ச ரூபா கிடைச்சதுன்னு சொல்கிறேன், நான் இதை சோத்திரம் பண்ணி வாங்கிட்டா என் மக்கள் எல்லாம் நாளைக்கு சினிமா தியேட்டருக்கு வந்துடுவாங்க, நீ எடுக்கிற படத்தையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க, அதனால் உன் தசம பாகமும் வேண்டாம், நீ விருப்பம் இருந்தால் சர்ச்சுக்கு வா, விருப்பம் இல்லைன்னா போயிருன்னு சொன்னாராம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஏன்னா நம்மளை போஷிக்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. அப்போ நீதி என்ன? கர்த்தர் என்ன சொல்கிறார்? ஒரு நாள் என்ன செய்யக்கூடாதுங்க? வசனம் சொல்லுகிறது, நிறையா நேரம் இல்லை, குற்றவாளியை நீதிமானாக தீர்க்கிறவனும் நீதிமானை குற்றவாளியாக தீர்க்கிறவனுக்கும் ஐயோ. என்னதுங்க? குற்றவாளிய நீதிமானாக தீர்க்கக்கூடாது, நீதிமான குற்றவாளியாக தீர்க்கக்கூடாது. தீர்த்தால் அவனுக்கு என்னதுங்களா? ஐயோன்னு என்ன அர்த்தங்க? அவனுக்கு கேடு என்று அர்த்தம், ஆபத்து என்று அர்த்தம். அதனால் என்னன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, உள்ளதை உள்ளதுன்னு இல்லாத இல்லைன்னு சொல்லணும், தப்புன்னா தப்புன்னு சொல்லணும். பாஸ்ட் பண்ணாலும் தப்பு தான், ஓவர்சியர் பண்ணாலும் தப்பு தான், யார் பண்ணாலும் என்னதாங்க? தப்பு தப்பு தான். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. அப்போ ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்கணுங்க? நியாயமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீ செஞ்ச தப்புன்னா தப்பு. சரிங்களா? சோத்திரம். நீ செஞ்சது என்னதுங்க? தப்புன்னு தப்பு. ஒரு சிலர் என்ன தெரியுங்களா, நான் பார்த்துருக்குறேன், உலக மனுஷனுக்கு சப்போர்ட் பண்ணுவான், நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டான். எப்படி? உலக மனுஷனுக்கு சப்போர்ட் பண்ணுவான், அவன் கரெக்டாக தான், அவரெல்லாம் நல்லா கரெக்டாக தான் பண்ணியிருப்பாப்புல, யார் தான் சேரல? பாஸ்ட் தான் சேரல. சரிங்களா? ஏன்? அவனுக்கு சாதகமாக சொல்லனா அவன் வாயில் வந்ததெல்லாம் பேசுவான், பாஸ்ட் என்ன செய்ய மாட்டான்? ஒன்றுமே பேச மாட்டான். அதனால் பாஸ்ட்டை திட்டினாலும் பிரச்சனை இல்லை, உலக மனுஷன் அவன் சொன்னான், நீ பண்ண தப்புயா, அந்த மாதிரி எல்லாம் தவறுன்னு சொன்ன என்னதுங்க? சரிங்களா? அப்போ ஏன் அப்படின்னா இது முகதாட்சண்யம். ஒருத்தன் சரியில்லை, ஒருத்தன் தவறான பாதையில் போயிட்டுருக்கிறான், அவன் கையை பிடிச்சி குலுக்கி நீ போகிறதா கரெக்டான ரூட்டு. எப்படி இருக்கு அவனுக்கு? எப்படி இருக்குங்க சொல்லுங்களேன்? அவன் கையை பிடிச்சி குலுக்கி நீ போகிறதா கரெக்டான ரூட்டுன்னா அவனுக்கு எப்படி இருக்கும்? ஓ கரெக்டாக தான் சொல்கிறாங்கன்னு சொல்லி
நீ போகிறது தப்பான ரூட்டுன்னா அடுத்த தடவை இந்த பார்க்கும்போது மூஞ்சி திருப்பிட்டு போயிடுவான். அதனால் என்ன செய்யறான்? கரெக்டான ரூட்டு இல்லை. அதல்ல. கர்த்தர் என்ன சொல்லுவார்? அட படுபாவி, அவன் ஆத்மா நரகத்துக்கு போயிட்டுருக்கு, நீ போகிற ரூட் சரின்னா சொல்கிற. புரிஞ்சுதுங்களா? அப்போ என்ன இல்லைங்க, அவரிடத்துல அநியாயமும் முகதாட்சணியும் இல்லை. அதனால் என்ன செய்யுங்க, சொல்கிறது கஷ்டம்தான். 1,00,000 ரூபா தசமபாகம் கொடுக்குறவனே சொல்கிறது கஷ்டம்தான். ஆனால் திடமனதாக இருந்து காரியம் நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை. ஒரு அலையிலே சொல்லுங்களேன். அப்போ ஜட்ஜ்மெண்ட்டில், நியாய தீர்ப்பில் நாம் எப்படி பேசணுங்க? கரெக்டாக பேசணும். யார் நம்ம வேண்டப்பட்டவங்க வேண்டப்படாதவங்க, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி என்னதுங்க இங்கே போகுது. நியாயத்தில் என்ன செய்யக்கூடாதுங்க? அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமன் மச்சான் இதெல்லாம் என்ன செய்யக்கூடாதுங்க? பார்க்கக்கூடாது. நியாயம்னா நியாயம்தான். நீ செய்கிற தப்புனா தப்பு தான், சரினா சரிதான். சரிங்களா? அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது? குற்றவாளியை நிரபராதியாகவும் நீதிமானாகவும் நீதிமான குற்றவாளியாக என்ன செய்யக்கூடாதுங்க? தீர்க்க கூடாது. நிறைய வசனங்கள் இருக்குது, நான் விளக்கறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. அதனால் யார் செஞ்சாலும் தவறை நாம் என்ன செய்யணுங்க? நம்ம பிள்ளைங்க செஞ்சாலும் தவறுன்னு தான் சொல்லணும். சரிங்களா? நம்ம பிள்ளைங்க செஞ்சால் நான் எப்போவுமே சொல்லுவேன், நம்ம கண்ணில் வந்தால் ரத்தம், அடுத்தவங்க கண்ணில் வந்தால் சினிமா டைலாக் பேசுகிறார் பாஸ்டர். எல்லாருமே அது யதார்த்தமாக தான் சொல்கிறாங்க. நம்ம கண்ணில் வந்தால் என்னதுங்க? ரத்தம். ஐயோ என் பிள்ளை கெட்டு போச்சு, பயங்கர அழுக. அடுத்தவங்க பிள்ளை கெட்டு போச்சு, ஒரே சந்தோஷம், ஒரே போகிற என்ன செய்கிறோம் சொல்கிறோம். புரிஞ்சுதுங்களா? ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீதி தான். யார் பிள்ளை கெட்டாலும் எல்லாருக்குமே வருத்தம் தான். ஒரு அளவில் வச்சு சொல்லுங்களேன். அப்போ அந்த ஒரு நியாயத்தில் நாம் இருந்து என்ன செய்யணுங்க? காரியத்தை நடத்த வேண்டும். கடைசியாக 2 நிமிஷம். ஏன்னா அடுத்த வார பிரசங்கம் இல்லை, அடுத்த வார பிரசங்கம் வேற ஒரு ஆள். அப்போ 5வது வாரம் சாந்தகுமார் ஃபஸ்ட்டு வந்துடுவார் பிரசங்கத்துக்கு. அதனால் இந்த வாரத்தோடு முடிக்கிறேன். எஸ்ரா புஸ்தகம் 10வது அதிகாரம் 4வது வசனம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வேலையை நடத்தணும். ஆகாய 2:4 வேலையை நடத்தணும். என்ன வேலை? நீங்கள் திடமனதாக இருந்து காரியங்களை நடத்துங்க. என்ன வேலை? சுவிசேஷ வேலை. பார்க்குறவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் பற்றி சொல்லுங்கள், ஏசப்பா பற்றி சொல்லுங்கள். தைரியமாக இருங்க, அவன் அடிச்சிருவான் குத்திடுவான். சரிங்களா? கெரோசின் ஊற்றி தீப்பற்ற வச்சிருவான் அப்படின்லாம் பயப்படாதீங்க. தைரியமாக இருந்து சுவிசேஷத்தை சொல்லுங்கள். 2வது தைரியமாக இருந்து ஜட்ஜ்மெண்ட் சொல்லுங்கள். அவன் நம்ம தப்பாக சொல்லிட்டானா நம்மளை பகைச்சிருவான், நம்மளை மதிக்க மாட்டான் அப்படின்லாம் நினைக்காதீங்க. சரியா? என்னதுங்க நீ செய்கிறது என்னது? தப்பு. யோவான் ஸ்நானகன் பார்த்துருக்குறீங்களா? ஹேய், யாரை பார்த்து? ஏரோவை பார்த்து சொன்னான். என்ன சொன்னான்? ஏன் யோவான் ஸ்நானகன் தலையை வெட்டினாங்க சொல்லுங்கள்? ஏன் வெட்டினாங்க தெரியலையா? தெரிஞ்ச நாங்கள் ஃபஸ்ட்டு சர்ச்சுக்கு வரோம், நாங்கள் வீட்டில் இருந்துக்குமே. ஏன் யோவான் ஸ்நானகன் தலையை ஏரோது வெட்டினாங்க சொல்லுங்களேன் ஐயா, காந்தி ஐயா சொல்லுங்க. இல்ல, ஏன் வெட்டுனா? ஏரோது ஏன் யோவான் ஸ்நானகன் தலையை வெட்டணும்? சொல்லுங்க. கரெக்டா சொன்னாங்க. சகோதரனுடைய மனைவி நீ வச்சிருக்கிற தப்புன்னு சொன்னா. அதனாலதான் ஏரோதியால் என்ன பண்ணா? என்ன வேணும்னு நடனமாடி கேட்கும்போது அவன் தலை வேணும்னு சொன்னான். புரிஞ்சுதுங்களா? சொன்னா தலை வெட்டிடுவான்னு அவனுக்கு நல்லா தெரியும். நான் தலை வெட்டினாலும் பரவாயில்ல, தப்பை நான் ஆதரிக்க மாட்டேன்னு சொன்னான். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். இன்னைக்கு யோவான் ஸ்நானகர்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. சபையில் யோவான் ஸ்நானகர்களை கர்த்தர் என்ன செய்கிறாருங்க? எதிர்பார்க்கிறார். அப்போ அவன் தப்புன்னு சொன்னான், அவன் தலையை வெட்டினார்கள். அதனால இன்றைக்கு நம்ம தலையே போனாலும் சரி, நம்ம ஜட்ஜ்மெண்ட்டில் நீதியாய் சொல்லணும். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். 3வது சரிங்களா? காரியத்தை நடத்தணும். ஃபஸ்ட்டு வேலையை நடத்தணும், 2வது காரியத்தை நடத்தணும், 3வது எஸ்ரா புஸ்தகம் 10வது அதிகாரம் 4வது வசனம். ஒரு 2 நிமிஷம் நான் எக்ஸ்ட்ரா எடுத்து. திடன் கொண்டு இதை செய்யும், காரியத்தை நடப்பியும். புரிஞ்சுதுங்களா? அப்போ என்ன செய்யணும்னா, அந்த 3வது வசனத்தை வாசிங்க, நேரம் இல்லை. ஆமாம். அதாவது என்னன்னா, ஆகாததை அப்புறப்படுத்தி நடத்தணும்.
என்ன செய்யணுங்க? ஆகாததை அப்புறப்படுத்தி என்ன செய்யணுங்க? நடத்தணும். அதான் அந்த அகற்றி போடுவோம் அப்படின்னா, ஆகலைன்னு என்ன செய்யணுங்க? அகற்றி போடணும். ஸ்தோத்திரம். போனால் கஷ்டம்தான், ஆனால் உள்ளே வச்சுருந்தா கஷ்டம். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆகாதது தான். நான் பிரசங்கம் எடுக்கும்போது இந்த பாயிண்ட் எடுத்தேன். என்னடா கரெக்டாக ஆண்டவர் கொண்டு போகிறாரு அப்படின்னு நான் யோசித்தேன். வேலையை என்ன செய்யுங்க? நீங்கள் திடமனதாக இருந்து காரியத்தை நடத்துங்கள். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. வேலையை நடத்தணும். என்ன வேலை? நம்ம எல்லார் மேலும் விழுந்த கடமை சுவிசேஷத்தை அறிவிக்கணும். சரியா? ரெண்டாவது என்ன வேலை? காரியத்தை நடத்தணும். என்னதுங்க? ஜட்ஜ்மெண்ட் கரெக்டாக சொல்லணும். என்ன செய்யணுங்க? ஜட்ஜ்மெண்ட் என்ன செய்யணுங்க? கரெக்டாக சொல்லணும். தப்புனா தப்புன்னு என்ன செய்யணுங்க? நீங்கள் செய்கிறது தப்புன்னு யோவான் ஸ்நானனை போல் என்ன செய்யணுங்க? ஓப்பனாக என்ன செய்யணும்? சொல்லணும். சரிங்களா? அங்கேயும் இழுத்துட்டு இங்கேயும் வந்து உட்கார்ந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஓப்பனாக என்ன செய்யணுங்க? சொல்லணும். ஆனால் அவன் நீங்கள் பீடி தான் குடிக்கிறீங்கன்னா, அவன் சிகரெட்டே குடிக்கிறான்னு பாக்கெட் கணக்கில். ஆனால் அவன் பிராந்தி வாங்கி குடிக்கிறான்னு அந்த ஊரில். நீங்கள் என்ன செய்கிறீங்க? பீர் தான் வாங்கி குடிக்கிறீங்க. பரவாயில்லண்ணா, நீங்கள் என்ன செய்யலாம்? திருவிருந்து எடுக்கலாண்ணா. சரிங்களா? புரிஞ்சுதா? புரிஞ்சவங்க ஒரு அலையிலையே சொல்லுங்களேன். அல்லேலூயா. இல்லை, தப்பு தான். அல்லேலூயா. தப்பு என்னதான்? தப்பு தான். அப்போ இப்படி நாம் என்ன செய்ய வேண்டும்? சொல்ல வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ரெண்டாவது, ஆகாதது என்ன செய்யணுங்க? அப்புறப்படுத்தணும். ஆகாத என்ன செஞ்சணுங்க? ஆகாததை அப்புறப்படுத்த வேண்டும். நிறைய வசனங்கள் இருந்தாலும் அப்போது அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் உலக ஸ்திரீகளை, உலக பெண்களை திருமணம் செய்திருந்தார்கள். அப்போது இஸ்ரவேல் ஜனங்கள் யாரோட கலக்கக்கூடாதுங்க? உலக ஜனங்களோடு கலக்கக்கூடாது. ஒரு அலையிலே சொல்லுங்களேன். அப்போது நம்முடைய வாழ்க்கையிலும் நம் யாரோட அதிகமாக கலக்கக்கூடாதுங்க? உலக ஜனங்களோடு அதிகமாக என்ன செய்யக்கூடாது? கலக்கக்கூடாது. ஆகாததை நிறைய வசனங்கள் இருக்கிறது. சரிங்களா? என்ன இருக்குதுங்க? நிறைய வசனம் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 15:33. நானே சொல்லிட்டா? 1 கொரிந்தியர் 15:33. மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாசனைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். அப்போ என்னன்னு கேட்டிங்களா, ஆகாததை அப்புறப்படுத்திடணும். ஆகாதது நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க? வச்சுக்க கூடாது. சரிங்களா? ஒருத்தன் வச்சிருந்தான், அவன் பேர் என்னதுங்க? ஆகாதது வச்சிருந்தவன் பேர் என்னங்க? ஆகாதது வச்சிருந்தவன் பேர் ஆகான். இல்லைங்களா? உண்மைதானே? ஆகாததை வச்சிருந்தவன் பேர் என்னதுங்க? ஆகான். அவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இருந்தாலும் திருடனா இருந்தான். திருடி ஒரு என்ன செஞ்சான்? மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சிருந்தான். புரிஞ்சுதுங்களா? கடைசியில் என்ன பண்ணாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் பெரிய பட்டணத்தை எல்லாம் வெற்றி பெற்றார்கள். பெரிய பிரசங்கம், சூப்பர் பிரசங்கம். கர்த்தர் வார்த்தை கொடுத்துட்டே இருக்கிறார். பெரிய பட்டணங்களை எல்லாம் வெற்றி பெற்றாங்க. சின்ன ஆயிக்கிட்ட தோத்துட்டாங்க. என்னதுங்க? சின்ன ஆயிக்கிட்ட தோத்துட்டாங்க. அப்போ என்னடா பெரிய பட்டணத்தெல்லாம் ஜெயிச்சோம், சின்ன ஆயில ஏன் தோத்தோம் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட விசாரிக்கும் போது ஆகான்னால அவங்க தோத்தாங்க. அதனாலே ஆகான்கள் வெளியே அனுப்பப்பட வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆகான்கள் வெளியே அனுப்பப்பட்டால் இஸ்ரவேலுக்கு கர்த்தர் வெற்றியை தருவார். அல்லேலூயா. அப்போ நம்ம ஆகாததை என்ன செஞ்சிடணுங்க? அப்புறப்படுத்திடணும். மறுபடியும் ஆகாததை கூட்டிட்டு வந்தோன்னா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆகாததை அப்புறப்படுத்திடணும். ஆகாததை மறுபடியும் கூட்டிட்டு வந்தானா மறுபடியும் என்ன செய்யுங்க? கர்த்தர்கிட்ட இருந்து அடிதான் கிடைக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆகாததை அப்புறப்படுத்திடணும். அப்புறப்படுத்தவன் மறுபடியும் கூட்டு வந்தனா மறுபடியும் கர்த்தர் நம்ம மண்டையில் போடுவார். மறுபடியும் ஆண்டவர்கிட்ட, ஏசப்பா ஏன் நான் தோத்தேன், ஏன் நான் அடி வாங்கினேன் அப்படின்னு மறுபடியும் கேட்போம். மறுபடியும் சொன்னவார், ஆகாததை அப்புறப்படுத்து. அல்லேலூயா சொல்லுங்களேன். அதில் பெரிய பிரசங்கம், நிறைய வசனங்களுக்கு. அப்போ ஒரே வசனத்தை வாசிப்போம். யாக்கோபு 4வது அதிகாரம் 4வது வசனம். யாக்கோபு 4வது அதிகாரம் 4வது வசனம். யாக்கோபு 4:4. நான் முடிக்கிறேன், அவ்வளோதான், முடிச்சிட்டேன். யாக்கோபு 4:4. வாசிங்க. அறியீர்களா?
ஆ ஆ ஆ உலகத்துக்கு சிநேகமாய் இருக்கிற விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞன். அதனால் நம்ம உலகத்துக்கு சிநேகமாக இருக்கக்கூடாது. உலக சிநேகம் நமக்கு வேண்டாம். நமக்கு ஆகாததை என்ன செஞ்சணுங்க, தள்ளிடணும். தள்ளிட்டு ஸ்தோத்திரம், கர்த்தர் சொல்கிற வழியில் நடந்தானா கர்த்தர் நிச்சயமாய் நம்ம கூட வந்து நம்மை நடத்துவார். அல்லேலூயா. அதனால் என்னென்ன நடத்தணும்? வேலையை நடத்தணும், காரியத்தை நடத்தணும், ஆகாததை அப்புறப்படுத்தி நடத்தணும். சரிங்களா? நடத்தும்போது நீங்கள் திடமனதாக இருந்து காரியங்கள் நடத்துங்கள். உத்தமனுக்கு கர்த்தர் துணை, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஸ்தோத்திரம். தேவன் நம்மோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். இந்த நாளிலே ஒருவேளை உங்களிடத்தில் கர்த்தர் பேசுகிறார். எது ஆகாததுன்னு உங்கள் எண்ணத்தில் ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். அதனால் ஆகாததுன்னு எது ஆண்டவர் நமக்கு உணர்த்துறாரோ அதெல்லாம் நம்ம விட்டுட்டு கர்த்தரை சார்ந்து கொள்ளுவோம். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. ஆமென்.